students, next chapter differential chapter 9 differential calculus limits and continuity. So இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு எந்த ஃபார்முலாஸுமே இல்ல, நம்ம டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.1. So first question வந்து பாத்தீங்கன்னா in problem 1 to 6 complete the table using the calculator and use the result to estimate the limit. So அதாவது ஒரு லிமிட்டினுடைய வேல்யூவை வந்து எஸ்டிமேட் பண்ணி ஆன்சர் பண்ண சொல்றாங்க. So limit x tends to 2 x minus 2 by x square minus x minus 2 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. So அப்ப இதுல வந்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க limit x tends to infinity இந்த limit x tends to 2 இந்த லிமிட்டினுடைய வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை ரெடியூஸ் பண்ணனும். சோ அப்போ x minus 2 by இதுக்கு ஃபேக்டர் எடுத்தோம் அப்படினோம்னாக்க x minus 2 into x plus 1 so இப்போ இந்த x minus 2 cancel ஆயிரும் equal to limit x tends to 2 1 by x plus 1 by x plus 1. so இப்போ இத கொண்டு வந்து நம்ம இதல வந்து அப்ளை பண்ணனும். so x இனுடைய வேல்யூ அவங்களே வந்து கொடுத்திருக்காங்க. so x இனுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா x f of x ன்ற கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது 1.9. சோ இப்போ இந்த 1.9 க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். இப்போ x க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணனும் 1.9 சொல்லி இந்த இதல கிவ் ஃபைனல் ஆன்சர்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னாக்க 1 by 1.9 plus 1 is equal to 1 by 2.9. so இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 0.34. next இதே மாதிரி தான் ஒவ்வொண்ணா ஃபைண்ட் பண்ணனும். அடுத்து 1.99 then அப்போ 1 by 2.99 அதாவது 1.99 plus 1 so is equal to 1 by 2.99. so இப்போ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 0.33 ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க 1.999 so 1 by 1.999 plus 1 is equal to 1 by 2.999 so is equal to இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க again 0.33 வரும். then next 2.001 so இதுக்கு இப்ப வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க 1 by 2.001 plus 1 is equal to 1 by 3.001 so is equal to இத கேன்சல் பண்ணோம்னா 0.33 வரும். the next 2.01 so 1 by 2.01 plus 1 is equal to 1 by 3.01 is equal to 0.33. next 2.1 so 1 by 2.1 plus 1 is equal to 1 by 3.1 so is equal to இத கேன்சல் பண்ணோம்னாக்க 0.32 அப்படின்றது வரும். சோ இப்போ
இந்த லிமிட்டினுடைய வேல்யூ வந்து எந்த வேல்யூ வந்து அதிகமா வந்திருக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிள் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த வேல்யூ வந்து ஹையஸ்டா வருதோ ஸோ அப்போ லிமிட் x tends to infinity x minus 2 by x squared minus x minus 2 is equal to so இப்போ இதுல எந்த வேல்யூ வந்து நமக்கு ரிப்பீட்டடா அதிகமா வருது 1 2 3 4 அப்போ 3 3 தான் நமக்கு அதிகமா போயிட்டே இருக்கு அப்போ 0.33 0.33 ன்னு சொன்னா அப்படி இல்ல அப்படினாக்க 0.3 பார் அப்படின்றதும் சொல்லலாம். That's all the first question answer. Next second question limit x tends to 2 x minus 2 by x squared minus 4 is equal to limit x tends to 2 x minus 2 by x plus 2 into x minus 2. So இந்த x minus 2 க்கு x minus 2 cancel ஆயிடுச்சு அப்படின்னாக்க so இப்போ என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னாக்க is equal to limit x tends to 2 1 by x plus 2 1 by x plus 2. so இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா டேபிளினுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போறேன். so இப்போ இது கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணி நான் எடுக்க போறேன். so first one x next one f of x. so first x னுடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 1.9 1.9. so அப்ப இத கொண்டு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படினாக்க 1 by 1.9 plus 2. so f of x is equal to 1 by x plus 2. so இது ஆட் பண்ணும்போது is equal to 1 by 3.9. so இப்போ இத கேன்சல் பண்ணா 1 by 3.9 கேன்சல் பண்ணோம்னா 0.256 next 1.9 next வந்து 1.99. so 1 by 1.99 plus 2 is equal to 1 by 3.99 is equal to 0.251. next 1.999 இங்க என்னென்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். 1 by 1.999 plus 2 is equal to 1 by 3.999 is equal to 0.250. next 2.001 so 1 by 2.001 plus 2 is equal to 1 by 4.001 is equal to 4.001 is equal to 0.249. next 2.01 1 by 2.01 plus 2 is equal to 1 by 4.01 is equal to 0.249. next one நமக்கு 2.1 1 by 2.1 plus 2 is equal to 1 by 4.1 is equal to 1 by 4.1 is equal to 0.244. so therefore limit answer வந்து நல்லா தெரியற மாதிரி ரைட் பண்ணீங்க. so limit x tends to 2 x minus 2 by x squared minus 4 is equal to so இப்போ இதுல ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பாருங்க. so 2.9 அப்படின்றத நமக்கு ரிப்பீட்டடா 0.2.9 தான் நமக்கு ரிப்பீட்டடா இருக்கு. அப்போ இந்த இத வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க 2.5 ன்னு நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ 0.25. next fifth question
Next, fifth question. Limit x tends to 0 sin x by x. Sin x by x. So இப்போ இதை எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால நம்ம டைரக்டாவே இதுக்கு டேபிளுக்கு போயிடலாம். x next f of x. So next f of x. So first one வந்து பாத்தீங்கன்னாக்கா 0.1. So அப்போ sin 0.1 minus 0.1. So அப்போ sin minus 0.1 by 0.1 is equal to minus sin 0.1 by 0.1. So இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க 0.998, அதாவது sin 0.1க்கு அந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவா ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்தோம்னாக்க செகண்ட் மைனஸ் 0.01. ஸோ அப்போ இந்த அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு மைனஸ் sin 0.01 by 0.01. இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ ஈக்குவல் டு 0.999. The next 0 minus 0.001. So minus sin 0.001 by minus 0.001 is equal to 0.9999. Then next positive value கொடுத்துட்டாங்க. So அப்போ 0.001 is equal to sin 0.001 by 0.001 is equal to 0.999. Next 0.01 is equal to sin 0.01 by 0.01 is equal to 0.99. The next 0.1 is equal to sin 0.1 by 0.1 is equal to 0.998. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே 0.99லே வந்து இருக்கிறதுனால ஸோ லிமிட் x tends to 0 sin x by x is equal to 0.999. That's all the fifth question answer. Next third question. Limit x tends to 0 root of x plus 3 minus root 3 by x. ஸோ இப்போ இதுலேயும் வந்து எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வேணுமா டேரெக்டாக இந்த இடத்துல ஒரு இதை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் x tends to 0 root of x plus 3 minus root 3 னுடைய வேல்யூ 1.732 by x அப்படின்ற ஒரு இதை மட்டும் இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா x. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் 0.1. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் 0.1 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் 0.1 இதை கொண்டாந்து அப்ளை பண்ணும்போது இந்த இதை அப்ளை பண்ணோம்னாக்க இதை அப்படியே கொஞ்சம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். 3 plus x அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்தோம்னாக்க ரூட் ஆஃப் 3 minus 0.1 minus 1.732 by minus 0.1 is equal to 1.703 minus 1.732 by minus 0.1.
ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்வல் சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் 0.29 by 1 மைனஸ் 0.1 அப்படின்றது வரும். ஸோ சீக்வல் இது வரும்போது 0.29 இது வந்து 0.0 தென் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் ஒன் மைனஸ் 0.01 then second one minus 0.01 so அப்ப இதுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது equal to 1.730 minus 1.732 by minus 0.1 so இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா 2.88 அப்படின்றது கிடைக்கும். then next அடுத்து வந்து பார்த்தோம்னா minus 0.001 so இந்த இதுக்கு வரும்போது equal to 0.0000284 by 0.001 அப்படின்றது கிடைக்கும். then அப்ப இந்த இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 0.288 இங்க 0.288 then next one 0.1 0.001 வந்து பாத்தீங்கன்னாக்க சேம் இதே வேல்யூ தான் வரும். so equal to 0.000289 by 0.001 equal to 0.289 the next 0.01 க்கு equal to 0.00288 by 0.01 equal to 0.288 the next 0.1 so 0.1 க்கு இங்க வந்தோம்னாக்க equal to 0.029 by 0.1 equal to 0.29 so இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. so இதுல ஹையஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 2.88 னே வருது. அப்போ 2.88 னா அத 2.9 சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். so அப்போ இங்க வந்தோம்னாக்க லிமிட் x tends to 0 root of x plus 3 minus root 3 by x equal to 0.288 so 288 ன்னு ரைட் பண்ணாமன்னா 29 ன்னு ரைட் பண்ணாம பண்ணிக்கலாம். that's all the third question answer. next fourth question limit x tends to 3 root of 1 minus x minus 2 by x plus 3 so இப்போ அந்த டேபிள்ல அந்த x ன்னு சொல்லி எடுக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் எதுன்னு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3 க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நமக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த 3 அப்படினாக்க எதெல்லாம் சொல்லலாம். சோ அப்ப 3 வரனா 2.9 சொல்லலாம், 2.99 சொல்லலாம், 2.999 சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா 2.0 ன்னு சொல்லலாம், சாரி 3.0 சொல்லலாம், 3.01 சொல்லலாம். இந்த மாதிரி இருக்க வேல்யூஸ் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். இங்க வந்து அவங்களே வேல்யூஸா கொடுத்ததுனால நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இதில் எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸு, ஸோ இந்த எக்ஸை வந்து சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு -3.1. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ இந்த இதை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 4.1 4.1ல் 2 போயிடுச்சுனாக்க ஸோ ரூட் ஆஃப் 4.1 minus 2 by 3.1 minus 3 is minus 0.1.
so is equal to root of 2.1 by 0.1 2.1 by 0.1 so இப்போ இந்த இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்க 0.0248 by 0.1 minus 0.1 is equal to 0.248. Then second one minus 3.01. இப்போ minus 3.01னாக்க இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.00250 by 0.001 0.01 வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னாக்க மைனஸ் 0.249. then third one minus 3.00. ஸோ அப்போ இங்கே வரும்போது 0 by 0 is equal to 0. next minus 2.99. ஸோ அப்போ இதுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.00250 by 0.001. இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா மைனஸ் 0.25. next minus 2.99. ஸோ மைனஸ் 2.99 அப்ளை பண்ணோம்னாக்கா அதுக்கு வேல்யூ வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 0.00250 by 0.01 is equal to minus 0.25. next ஒன்றுனாக்கா 2 minus 2.9. ஸோ மைனஸ் 2.9க்கு வரும்போதும் is equal to minus 0.02515 by 0.1 is equal to அப்போ இங்கே வரும்போது 0.251. ஸோ இப்போ இதில் லிமிட்னுடைய வேல்யூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ லிமிட் x tends to 3 root of 1 minus x minus 2 by x plus 3 is equal to. ஸோ இப்போ இங்கே வரும்போது எந்த வேல்யூ தான் அதிகமாக இருக்குன்னா 0.25 தான் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ 0.25. that's all the fourth question answer. next sixth question. limit x tends to 0. limit x tends to 0 cos x minus 1 by x. cos x minus 1 by x. ஸோ இதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதனால x நெக்ஸ்ட் ஒன் f of x. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னாக்க எக்ஸுக்கு மைனஸ் 0.1 மைனஸ் 0.1 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் மைனஸ் 0.1 மைனஸ் 1 பை மைனஸ் 0.1. ஸோ அப்போ காஸ் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் ரைட் பண்ணேன், அதுக்கடுத்து டேரெக்டாக ஆன்சர் தான் ரைட் பண்ணிடுவேன். அப்போ 0.1 மைனஸ் 1 பை மைனஸ் 0.1. ஸோ அப்போ காஸ் 0வினுடைய வேல்யூ வந்து அதுக்கு 1 வந்து சப்ரேஷன் பண்ணால் மைனஸ் 0.0000152 பை மைனஸ் 0.1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.00001 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 0.01. ஸோ இந்த இதுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் டு மைனஸ் 0.00001 by 0.001 sorry 1001 is equal to 0.00001. ஸோ இங்கே மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது கிடைக்கும்.
001. Next minus 0.001. ஸோ அப்போ இந்த இதுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணாக்க எல்லா வேல்யூஸுமே வந்து 0.0000 by 0.001 ஈக்குவல் டு 0.000 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 0.001. ஸோ சேம் இதுக்கு அதே தான் 0.0000 by 0.001 equal to 0.000. Next 0.01 equal to 0.00001. Next வந்தோம்னாக்க 0.1 0.1 வருமா வந்து பார்த்தீங்கன்னாக்க 0.0000 வந்துடும் டைரெக்டாகவே. ஸோ அப்போ இங்கே வரும்போது இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 cos x minus 1 by x equal to. ஸோ இங்கே எல்லா வேல்யூமே 0.0லே வர்றதுனால நம்ம 0ன்னு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் த 6th question answer. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசிங் த கால்குலேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால கால்குலேட்டர் வந்து ஹாலுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ அதனால நீங்கள் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 7th question. 7ல இருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்க 7ல இருந்து 14 வரைக்கும் 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த டயக்ராம்ல இருந்து சொல்யூஷன் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம்ல இருந்து அந்த லிமிட்டினுடைய வேல்யூவா வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லிமிட். ஸோ 7th question லிமிட் x tends to 3 4 minus x 4 minus x. ஸோ இப்போ இந்த இதுக்கு மட்டும் நான் டயக்ராம் ட்ரா பண்றேன். இது எதுக்குமே டயக்ராம் ட்ரா பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து கீழாம கொண்டு வாங்க, அதே இது இந்த சைடும் கொண்டு வாங்க. ஸோ அப்போ இங்கே கீழாம கொண்டு வரும்போது என்ன வருதுனாக்க என்ன வேல்யூ வருது, x is equal to 3. ஸோ அப்போ அந்த வேல்யூ தான் இங்க இருக்கிறது. அப்போ இது நேரம் இங்க கொண்டு போகும்போது இந்த y ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து இந்த லிமிட்டினுடைய வேல்யூ. ஸோ இதுதான் இந்த மெத்தட்ல நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ இதை வந்து f of x எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்குது அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரம் த கிராஃப். ஸோ நீங்க ஒவ்வொன்றும் டிரா பண்ணும்போது கிராஃப் டிரா பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் டிரா பண்ணணும். ஸோ ஃப்ரம் தி கிராஃப் of the value of the function x is equal to 3 is y is equal to f of 3 is equal to 1. y is equal to f of 3 is equal to 1. So அப்போ limit x tends to 3 4 minus x is equal to 1. Then 8th question same அதே தான். So from the graph the value of the value of the function x is equal to x க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னாக்க 1 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. x னுடைய வேல்யூ வந்து 1 is. அப்போ y க்கு வந்தோம் அப்படினோம்னாக்க y is equal to f of 1 is equal to. ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிமிட்ல கொண்டாந்து அப்ளை பண்ணோம்னாக்க 3, அதாவது அந்த இது இப்போ இந்த மாதிரி யூ ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க.
இங்க வந்து பாயிண்ட்னா இது வந்து 1ல இருக்கு. அப்ப இது நேர் இந்த சைடு கொண்டு வரும்போது 3 அப்படின்றது கிடைச்சிருக்கும். சோ அத கொண்டாந்து அப்படியே லிமிட்ல அப்ளை பண்ணுங்க. லிமிட் x tends to 1 x tends to 1 into x squared plus 2 is equal to 1. அடுத்தது 9th question. From the figure, now from the graph, the value of the function இங்க வந்து நமக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்தாங்க. ஒன்னு 4 minus x, x வந்து equal to 2 இல்ல அப்படினாக்க, அடுத்தது x is equal to 2 இருந்துச்சுனா ஒரு இது வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க first one x is equal to 2 அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணனும். x is equal to 2 is y is equal to f of 2 is equal to 2 அப்படின்றது கிடைக்கும். சோ அந்த given ஃபங்க்ஷன்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்ப 2ல இருந்து மேல லைன் எழுதினா அங்க 2ன்றது வருது. சோ லிமிட் x tends to 2 f of x is equal to 2. f of x is equal to 2. Then next 10th question same இதே தான். from the graph the value of the function x is equal to 1 is f of y is equal to f of 1 is equal to, அப்போ 1 நேர என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். 1 நேர போகும்போது அங்க 3ன்ற வேல்யூ இருக்கு. அப்போ is equal to 3. சோ அப்போ லிமிட் x tends to 1 f of x is equal to 3. f of x is equal to 3. Next 11th question. So இதுல வந்து பாத்தீங்கன்னா x is equal to 3 ன்னு சொல்லி ஒன்னு பாசிட்டிவ்ல இருக்கு, another one வந்து நெகட்டிவ்ல இருக்கு. so but இதுல அந்த ஹைபர்போலா அப்படிங்கற லைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. so from the graph the value of the function x is equal to 3. the value of the function does not exist, defined. ஏன்னா 3 வந்து அப்ளை பண்ணும்போது 1/0 ன்னு வந்துரும். சோ அப்ப இது வந்து என்ன ஆயிடும்னாக்க does not exist ன்னு கிடைச்சிரும். does not defined. therefore limit x tends to 3 1/x minus 3 is equal to does not infinitive or does not exist. Next 12th question. so இந்த 12th question வந்து பாத்தீங்கன்னா plus or minusல மாடுலஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. so limit x tends to 5 modulus of x minus 5 by x minus 5 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. so இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதனுடைய வேல்யூ அந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 இதா வந்து கொடுத்திருப்பாங்க. so இப்போ இது ஆக்சிஸ், இப்போ இந்த இடத்துல வந்து 0.5 அப்படினா இது நேரி இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் நேரி இங்க எடுத்தோம்னாக்க 1 ன்னு வருது. இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கிட்டு அப்போ இந்த பாயிண்ட்னோட இத வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இங்க வந்தா -1 இங்க +1ன்ற ஒன்னு வருது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம 2 இதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். சோ f of x is equal to -x minus 5. so இது எப்போ வரும்னாக்க if
x minus 5 is less than 0. அடுத்தது x minus 5 if x minus 5 is greater than 0. So அப்போ f of x is equal to, so இப்போ less than 0 நாக்கா இந்த இதுக்கு வந்துரும். x minus 5 னுடைய வேல்யூ less than 0 னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்துரும். அப்ப அது நேர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -1 if x minus 5 is less than 0. அடுத்து +1 if x minus 5 is greater than 0. Then from the graph x is equal to 5, the curve does not intersect. The curve does not intersect the line x is equal to 5. Then so therefore y is equal to f of x is equal to does not exist. So அப்ப இந்த ரெண்டு இதுக்கு ரைட் பண்ணும்போது limit x tends to 5 modulus of x minus 5 by x minus 5 does not exist. Then next one வந்தோம்னாக்கா 13th question. Limit x tends to 1 sin pi x. So இப்போ இதுக்கு வந்து கிராஃபா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த கிராஃப் படி, சோ அப்ப இந்த இதுக்கு வந்து என்னக்கா from the graph x is equal to 1. அதாவது x னுடைய வேல்யூ என்ன சொல்லிருக்காங்கன்னா x is equal to 1. The curve y is equal to f of x intersect the line x is equal to 1 at x-axis. So அப்ப இதுல வந்தோம்னாக்க இந்த இருக்கு. So limit x tends to 1 sin pi x is equal to 0. Sorry, sin pi x is equal to 0. Next 14th question. Limit x tends to 0 secant x. So அப்போ secant x அப்படின்றனுடைய curve வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ஷேப்ல போயிட்டு இருக்கும், அப்படி இல்லாட்டினா இந்த ஷேப்ல போகும். சோ இப்போ இதுல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல வந்து இன்டர்செப்டே ஆகாது. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னாக்க x axis இருந்து ஒரு லைன் நம்ம டிரா பண்ணோம்னாக்க x axis இருந்து வரும், ஆனா இதுல இருந்து எந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுக்கறன்றது நமக்கு தெரியாது. சோ அப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா does not சரி, இப்போ இந்த இதுல வரும்போது இந்த curve வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டர்செப்ட் ஆகும். சோ அதே மாதிரி இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ from the graph x is equal to 0, the curve y is equal to f of x intersect the line x is equal to 0
intersect the line x is equal to 0 at y axis so அப்படி இது பண்ணும்போது வந்து பார்த்தோம்னாக்க limit x tends to 0 secant x is equal to 1 இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்றது கொடுத்திருப்பாங்க சோ அப்போ 1 ன்ற பிளேஸ்ல வந்து இன்டர்செப்ட் ஆகும் the next அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க 15th question tan x so 15th question limit x tends to pi by 2 tan x so இப்போ இதிலே வந்து டைரக்டாவே நம்ம சொல்லிரலாம் so இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க tan இந்த x னுடைய வேல்யூ pi by 2 னு அப்ளை பண்ணோம்னாக்க not defined அப்படினா நமக்கு கிடைக்கும் so அப்போ இந்த இதுக்கு நம்ம டைரக்டாவே சொல்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க from the curve from the graph x is equal to pi by 2 the curve does not intersect the line so y is equal to f of x is equal to not defined so அப்போ limit x tends to pi by 2 tan x does not exist that's all the 15th question answer